வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம டீல்ஸ் வந்து எங்கே பார்த்தாலும் பார்த்துருப்போம், இல்லை கிராசரி ஸ்டோரில் பார்த்துருப்போம், கிளாத் வாங்கும்போது பார்த்துருப்போம், எலக்ட்ரானிக்ஸில் பார்த்துருப்போம், ஃப்ளைட்ஸ்லையும் டீல்ஸ் இருக்குது. அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த நேரத்தில் என்னென்ன ஃப்ளைட்ஸ் டீல்ஸ் ரன் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதை விட முக்கியமான ஒரு விஷயம், ரீசெண்டாக யூகே வந்து அவங்களோட டிரான்சிட் வீசா ரிக்குவயர்மெண்ட்டை மாற்றிருக்காங்க. இது யாரெல்லாம் இம்பாக்ட் பண்ண போகுதுப்பா? இப்போ யூகே வழியாக நான் வந்து டிரான்சிட் எடுக்க போகிறேன், நான் இந்தியன் பாஸ்போர்ட் வச்சுருக்கேன், இல்லை க்ரீன் கார்டு ஹோல்டர்ஸ், இல்லைனா வந்து சிட்டிசனாக இருக்கேன், யூஎஸ்ஏ சிட்டிசனாக இருக்கேன். இப்போ என்ன இம்பாக்ட் பண்ணுமா? யாருக்கெல்லாம் இம்பாக்ட் ஆக போகுது? ஒரு வேளை இம்பாக்ட் ஆகிடுச்சுன்னா எப்படி இந்த டிரான்சிட் வீசா எடுக்கிறது? இது எல்லாத்தையும் பற்றி விவாதிக்க போகிறோம். மிக முக்கியமான ஒரு விஷயம், இது எல்லாமே இந்த துறையில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய சிட்டி ஏர் டிராவல் நிறுவனர் பிரகாஷ் ப்ரோ அவர்கள்ட்டே வந்து நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நண்பர்களே, நம்ம இன்ட்ரோல சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம கேள்விக்கெல்லாம் பதில் கொடுக்கக்கூடிய ஒரு சரியான நபர் தான் வந்திருக்காங்க. நீங்கள் முதல் தடவை இந்த வீடியோ பார்க்குறதுனா, பிரகாஷ் அவர்கள் வந்து சிட்டி ஏர் டிராவல்ஸோட சிஇஓ அண்டு ஃபவுண்டர். ஏற்கனவே வந்து ஒரு வீடியோவில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து எல்லார்ட்டையுமே இருக்கக்கூடிய கேள்வி, யூகே வந்து திடீர்னு இப்படி ஒரு டிரான்சிட் ரிக்வயர்மெண்ட் கொண்டு வராங்களே, இது யாரெல்லாம் இம்பாக்ட் பண்ண போகுது, இது யாருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் வருது. ப்ளஸ் டிரான்சிட் பற்றியே பேச போகிறோம். இது வந்து பெஸ்ட்டு டிரான்சிட்டாக பெஸ்ட்டாக சேவ் பண்ண முடியும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் பிரகாஷ் ப்ரோ. வணக்கம் பிரேம், தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ அகெயின். கண்டிப்பாக, ஏன்னா இது வந்து உங்களை வந்து ரொம்ப பிஸி ஷெட்யூல். நீங்கள் ஏன்னா இப்போ தான் ஹாலிடே, இப்போ தான் நிறைய பேர் வந்து புக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஷெட்யூல் எங்களுக்காக டைம் ஒதுக்குனது ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் வந்து கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. அண்ட் உங்களுக்கும் ஹாப்பி ஹாலிடேஸ் அண்ட் ஹாப்பி ஹாலிடேஸ் டு பீப்புள் ஹூ ஆர் வியூவிங் லேட்டர். நிறைய கேள்வி மக்கள்கிட்டேருந்து வந்திருக்கு, அதெல்லாம் தான் கேட்க போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட பர்சனல் கொஸ்டின் ஒன்று இருக்குது. இப்போ வந்து நான் வந்து இந்தியா போகிறதுக்கு, பசங்களாம் ஸ்கூல் முடிச்சுட்டு இந்தியா போகிறதுக்கு இப்போ புக் பண்ணால் கரெக்டாக இருக்குமா, இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா? மே எண்டு இல்லை ஜூனு? மே எண்டுக்கு ஜூனுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து டீல்ஸ் வந்து அக்டோபர்லேயே ஸ்டார்ட் ஆகிட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. ஆனால் ஜனவரியிலேருந்து உங்களுக்கு ப்ரைஸஸ் வந்து கொஞ்சம் டேப்பர் ஆகும். ஸோ பெட்டர் டைமிங் வந்து செகண்ட் வீக் ஜனவரியிலேருந்து டீல்ஸ் ஆல்டர்னேட் ஏர்லைன்ஸ் வரும். ஒரு வீக் எத்தியாவது வந்ததுன்னா அடுத்த வீக் வந்து எமிரேட்ஸ் வரும். தென் இந்த வீக் ஆஃப்டர் வந்து ஏர் இண்டியா வரும். ஸோ எவ்ரி வீக் வந்து ஒவ்வொரு டீல்ஸ் வந்து ஒவ்வொரு ஏர்லைன்லேருந்து வந்துகிட்டு இருக்கோம். நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஏதாவது நியூஸ் லெட்டர் இருக்கா உங்களுக்கு? சப்ஸ்கிரைப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வருமா? இல்லை ஏன்னா நான் எப்பயுமே வாட்ஸ்அப்பில் கேட்டுட்ருப்பேன் சிட்டி ஏர் ட்ராவல்ஸ் உங்கள் அசோசியேட்ஸோட. அது இல்லாமல் ஏதாவது நியூஸ் லெட்டர் இருக்கா? ஆமாம், எங்களோட மார்க்கெட்டிங் இமெயில் வந்து வீக்லி ஒன்ஸ் அனுப்புவோம். வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் வரும். அதில் டீல்ஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருப்போம். மோஸ்ட்லி நாங்கள் என்ன அப்டேட் பண்ணுவோம், அதாவது ட்ராவல் ரிலேட்டட் குவரிஸை தான் அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். நான் மார்க்கெட்டிங் மெயில் மாதிரி போகக்கூடாது அப்படிங்கிறத ட்ரை பண்ண. இது வந்து நிறைய பேருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இந்த கேள்வி நான் கேட்டது. ஏன்னா இப்போ கண்டிப்பாக வந்து மே ஜூன் ஜூலை ட்ராவல் பண்ணுறது பிளான் பண்ணுவாங்க. சில பேர் அட்வான்ஸாகவே ட்ராவல் பண்ணுவாங்க, மே எண்ட்லேயே ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு கரெக்டான டைமாக இருக்குமான்னு. ஓகே, ஜனவரி மந்த் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து செகண்ட் வீக்லேருந்து ட்ரை பண்ணலாம். இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ சிங்கப்பூர், அதாவது வெஸ்ட் கோஸ்ட் வந்து ட்ராவல் பண்ணுறாங்கன்னா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் டீல் வந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஒரு வீக்குக்கு வந்து பெட்டர் டீல்ஸ் கிடைக்கும். எஸ்எஃப்ஓ அந்த டைரெக்டாக சிங்கப்பூர் வழியாக போகிறதுக்கு, இந்தியாவுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ டீல் இருக்கும். 24th அண்ட் 25th வந்து ஏர் இண்டியா டீல் வருது. அது சீக்ரெட் டீல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன டீலுங்கிறது வந்தால் தான் தெரியும். ஓகே, இது வந்து சீக்ரெட்டை போட்டு உடச்சிட்டிங்க. ஸோ பார்க்குறவங்க நீங்கள் சப்போஸ் வெஸ்ட் கோஸ்ட்லேயே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஐட்னரி நல்லாயிருக்கும். ஸோ இது டீல் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் ஏர் இந்தியா இங்கேயுமே ட்ராவல்ஸ்லையுமே நிறைய டீல்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து பிரகாஷ் ப்ரோட்ட பேசும்போது ஃபஸ்ட் வீடியோலேயே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாங்க. தேங்க்ஸ் பிரகாஷ் ப்ரோ. அண்டு அந்த நம்ம இடியை பற்றி போவோம், டிரான்சிட் பற்றி. ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு கொஸ்டின், இது வந்த பிறகு நிறைய பேர் கேட்டது, இனிமே வந்து யூகே வழியாக ட்ராவல் பண்ண முடியாதா, கண்டிப்பாக இடிஏ எடுத்தாகணுமா? இந்த இடிஏனா என்ன, யாருக்கலாம் ப்ரோ? இடிஏ அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்தோன்னா ரொம்ப பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக என்ன ரீசன் அப்படின்னா, யூஎஸ் கனேடியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா, யூஎஸ் சிட்டிசனோ இல்லை கனேடியன் சிட்டிசனாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து இடிஏ அப்ளை பண்ணியே ஆகணும். ஈவன் டிரான்சிட் பண்ணி போனாலுமே, இப்போ வந்து இந்தியாவுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோ, யூஎஸ் டு லண்டன் டு பாம்பே ஆர் சென்னை போகிறாங்கன்னா அவங்க வந்து டிரான்சிட்டுக்கும் இடிஏ அப்ளை பண்ணியே ஆகணும். அந்த சைட்டோட இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் இதில் கொடுத்துருவீங்க இல்லையா? நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஓகே, அப்படி மிஸ் பண்ணிட்டாங்கன்னா எங்களோட சைட்லேயும் அந்த பாட்டம் ஆஃப் த பேஜில் வந்து நாங்கள் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணி வச்சுருக்கிறோம். யூஎஸ் கனேடியன் சிட்டிசன் வந்து கட்டாயம் வந்து அப்ளை பண்ணணும். எல்லோரும் கேட்பாங்க, விசா ஃப்ரீ ஆச்சா யூகேக்கு அப்படின்னு. இந்த பர்டிகுலர் இடிஏ வந்து விசா ஃப்ரீ ஸ்டேட்டஸ் உள்ள
உங்களுக்கு மட்டும்தான் அப்ளிகேஷன். ஸோ யூஎஸ் கனடியன் சிட்டிசன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விசா ஃப்ரீ ஸ்டேட்டஸ் இருக்கும். நீங்கள் டிரான்சிட் எடுக்கும்போது இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எடுக்கிற அன்றைக்கி சொல்லிட்டு இருக்கோம். ஸோ டிரான்சிட் போகும்போது நீங்கள் வந்து இடிஐ தேவைப்படாது. நீங்கள் வந்து சிட்டிசன் அங்கிற ஒரு அங்கீகாரத்தை வச்சுட்டு நீங்கள் போயிட முடியும். பட் இன்னுமா போகும்போது பிரகாஷ் பாஸ் சொன்ன மாதிரி இடிஐ ரொம்ப தேவை. அந்த லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். நீங்கள் cityairtravel.com போனீங்கனாலே அவங்களோட பாட்டம் பேஜில் அந்த லிங்க் இருக்குது. ஸோ இது ரொம்ப ஈஸியில் இப்போவே எடுத்து வச்சுக்கலாமா? சப்போஸ் எனக்கு வந்து ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் நான் ட்ராவல் பண்ண போகிறேன்னா இப்போ எடுத்து வச்சுக்கலாமா? ஜனவரி 8th இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜனவரி 8th ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இந்த இடிஐ ரெக்குயர்மெண்ட் வந்து அப்ளிகபிள். அப்போ ஆக சொல்ல அந்த அப்ளை பண்ணிங்கன்னா அது 2 years வேலிட். பாஸ்போர்ட் வந்து வேலிடிட்டி இருக்கிற வரைக்கும், இப்போ நடுவில் இப்போ 6 மாதம் தான் வேலிடிட்டி வச்சுருக்காங்க, இல்லை 1 year தான் வேலிட் பாஸ்போர்ட் வச்சுருந்தாங்கன்னா தே ஹவ் டு ரீஅப்ளை அகெயின் ஆஃப்டர் த நியூ பாஸ்போர்ட். அப்போ இந்த இடிஐ வந்து அவங்க பாஸ்போர்ட்டோட லிங்க் ஆகிடும். அப்புறம் அண்டு 2 years வேலிட். நான் எப்போ எடுக்கிறேனோ அதுலேருந்து 2 years வேலிட். நான் எத்தனை தடவை யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், அதுதான் கரெக்ட். வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிடுவீங்க, 3 நாளில் வந்துடும். 72 hours மேக்ஸிமம் டைம் சொல்கிறாங்க. டெல்டாவும் வந்து நிறைய வந்து லண்டன் வழியாக போகும். ஏர் ஃப்ரான்ஸ் வந்து வெர்ஜின் அட்லாண்டிக் இருக்குது. அதாவது லாட் ஆஃப் ஃப்ளைட்ஸ் வந்து லண்டன் வழியாக டிரான்சிட் ஆகும். ஸோ அதுதான் இம்பார்ட்டண்ட்டாக எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டியது. ஆமாம், இது நல்ல பாயிண்ட். ஏன்னா நீங்கள் வந்து பிரிட்டிஷ் ஏர்வேஸ் மட்டும் நினச்சிடாதீங்க. எதெல்லாம் வந்து ஹீத்ரூ நீங்கள் லண்டன் வழியாக போகிறாங்களோ, ஏர்போர்ட் வழியாக போகிறாங்களோ அது எல்லாத்துக்கும். பிகாஸ் இது வந்து யூகே கவர்மெண்ட் கொண்டு வருது. ஸோ அந்த டிரான்சிட் விசா ரொம்ப 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 முக்கியம். ஸோ நல்ல பாயிண்ட் வந்து சொல்லியிருக்கேன். இன்னொரு டவுட் ப்ரோ, சப்போஸ் இது க்ரீன் கார்டு வச்சுருக்கவங்க, சிட்டிசனுக்கு எனக்கு புரியுது, கண்டிப்பாக வேணும். இப்போ வந்து இந்தியன் பாஸ்போர்ட் க்ரீன் கார்டு வச்சுருக்காங்க. இப்போ அந்த சினாரியோ இப்போ வந்து இந்த ஸ்பெசிஃபிக்காக அவங்க சொன்னது என்னென்னா ஒன்லி விசா ஃப்ரீ ஸ்டேட்டஸ். இப்போ இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டருக்கு வந்து they do not need a transit visa unless they are going to UK. இன்னைக்கு சப்போஸ் நான் இந்தியன் பாஸ்போர்ட் வச்சிருக்கேன், அந்த பாஸ்போர்ட் மட்டும் போதுமா ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு? இல்லை சம்டைம்ஸ் நம்ம யூஎஸ்ஏ வேலிட் வீசா இருந்தால் தான் நாங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும். யூஎஸ் வேலிட் வீசா இருக்கணும், இல்லைன்னா க்ரீன் கார்டு ஹோல்டராக இருப்பாங்க. ஓகே, க்ரீன் கார்டு ஹோல்டர். ஓகே, புரியுது. அதுதான் மெயின். இப்போ வந்து சில கண்ட்ரிஸ் வந்து இப்போ லுஃப்தான்சா சில டைமில் விட மாட்டாங்க. ஏர் ஃப்ரான்ஸுக்கும் அதே பிரச்சனை இருக்கும் பாரிஸ் வழியாக போகிறதுக்கு. சம்டைம்ஸ் வி ஆர் லக்கி தே லெட் யூ கோ, பட் சம்டைம்ஸ் தே மே நாட். ஆனால் ஹிட் அண்ட் மிஸ்ல நிறைய பேர் மாட்டிக்குவாங்க. ஸோ உங்களோட அட்வைஸ் வந்து சப்போஸ் யூஎஸ் வேலிட் வீசா, அதாவது நீங்கள் ஸ்டாம்ப் பண்ண வீசா எக்ஸ்பிரி ஆகிருக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். ஆர் க்ரீன் கார்டு இருக்கும்போது நீங்கள் தாராளமாக போகலாம். ஸோ எந்த பிரச்சனையும் வராது. ஸோ யூகே ஆர் பாரிஸ் ஆர் என்ன யூரோப்பியன் கண்ட்ரிஸ், இது ரெண்டும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டராக இருக்கீங்க, யூஎஸ் வீசா எக்ஸ்பிரி ஆகிடுச்சுன்னா தயவு செஞ்சு அந்த டிரான்ஸ்லேட் எடுக்காதீங்க. ரைட்? ஸோ ஆல்டர்னேட் போகலாம். ஈவன் அவங்க சொன்ன மாதிரி ஃப்ரான்ஸ், ஜெர்மனி அலோவ் பண்ணுறாங்க, பட் ஹிட் அண்ட் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ கனடா, நிறைய பேர் கனடாலையும் பார்க்குறவங்க கேட்ட கேள்வி தான். இப்போ வந்து இந்தியன் பாஸ்போர்ட் கனடா வீசா வச்சுருக்காங்க. ஸோ அந்த சினாரியோ எப்படி ஒர்க் ஆகும்? கனடா டு ஹீத்ரூ வந்துட்டு ஹீத்ரூ டு இப்போ சென்னை போகிறாங்க, அப்படி போகிறாங்கன்னு வச்சுக்கலாம் அந்த ஐட்னரிக்கு. அவங்களுக்கும் அந்த நோ இஷ்யூஸ். இப்போ இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டராக இருந்தாங்க, கனேடியன் விசா இருந்தால் தே கேன் ட்ராவல் வயா லண்டன். ஸோ இது யூஎஸ் கனடா ஓகே. சில பேர் வந்து வேறு கண்ட்ரீஸுக்கும் ட்ராவல் பண்ணுறவங்க அந்த டிரான்ஸ்லேட் எடுப்பாங்களா இந்தியன் பாஸ்போர்ட் வச்சுட்டு. ஸோ அவங்களுக்குலாம் இடிஏ தேவைப்படுமா? இடிஏ வந்து யாருக்கும் தேவைப்படாது. யூஎஸ் பாஸ்போர்ட், கனேடியன் பாஸ்போர்ட் மட்டும்தான் தேவைப்படும். இந்த ஸ்பெசிஃபிக் வந்து எதுக்கு கொடுக்குறாங்கன்னா தே டோன்ட் பே த விசா ஃபீ என்றால் இது வந்து $10 நாட் $10 £10 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அந்த அப்ளிகேஷன் ஃபீ. இது ரொம்ப வேலிட் பாயிண்ட். இதெல்லாம் வந்து நம்ம வெப்சைட் போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது ரொம்ப கிடைக்கிறது கஷ்டம். சரி, நல்ல பாயிண்ட். இது வந்து ஈஸியாக உங்களோட வாட்ஸ்அப்போடு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் வாட்ஸ்அப் நம்பரும் கீழே கொடுத்துருக்கோம். நீங்கள் சிட்டி ஏர் ட்ராவல் புக் பண்ணும்போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ டிரான்சிட் தான் எங்கே பார்த்தாலும் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. ஏன்னா அப்பப்போ மாற்றுறாங்க, நிறைய ரூல்ஸ் இருக்குது, நிறைய வீசாவோட ரூல்ஸ் இருக்குது, நம்ம எந்த கண்ட்ரிக்கு போகிறோங்கிற ரூல்ஸ் இருக்குது, தேர்ட் கண்ட்ரி போயிட்டு போனால் அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். நம்ம எம்ஃபசிஸ் பண்ணுறோன்னா இப்போ கால் பண்ணுவாங்க, கால் பண்ணி கேட்க சொல்ல நான் வந்து ஆன்லைனில் $700 பார்த்தேன், $658 பார்த்தேன் அப்படிப்பாங்க. அது 3 ஸ்டாப் இருக்கும், 4 ஸ்டாப் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், சில டைமில் உங்களுக்கு எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம அப்படி புக் பண்ணி கொடுத்துருவோம். என்ன ஆகும்னா எண்ட் ஆஃப் த டே அவங்களால ட்ராவல் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதனால் எங்களோட கஸ்டமர் சர்வீஸ் லெவலும் வந்து ட்ராப் ஆகிடும். ஸோ அந்த இதுக்காக தான் நாங்கள் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் பார்த்து தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். க்ரீன் கார்டு ஹோல்டரா, விசா ஹோல்டரான்னு கேட்டுட்டு தான் பண்ணுவோம். ஏதாவது ஹிட் அண்ட் மிஸ் இருந்திருக்கும் எங்கள் சைட்லேயும். பட் 99% வந்து வி ட்ரை டு ஹெல்ப் த கஸ்டமர் ஆஸ் மச் அஸ் பாசிபிள். ஆமாம், வர்றவங்க வந்து அவங்க இன்ஃபர்மேஷனுக்கு தான் வர்றாங்க.
இட்ஸ் நாட் ஒன்லி காஸ்ட்னு கிடையாது, நம்ம வந்து சர்வீஸ் லெவலாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணுறோம். ஆமாம், இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம ஆன்லைனில் புக் பண்ணும்போது அந்த ஒரு விஷயம் மிஸ் ஆகுது. இப்போ இன் பர்சன் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நாங்களே புக் பண்ணும்போது நிறைய கேள்வி கேட்டு தான் நாங்கள் சிட்டி ஏர் ட்ராவலில் புக் பண்ணியிருக்கோம். அண்ட் உங்கள் அசோசியேட்ஸ்லாம் ரொம்ப பொறுமையாக பதில் சொல்லியிருக்காங்க, ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு விஷயம், நம்ம வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் பற்றி சொன்னீங்கல்ல, சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் நமக்கு டிரான்சிட் விசா தேவையில்லை இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸாக இருக்கும்போது. இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ்க்கு வந்து டிரான்சிட் பண்ணி போச்சல தேவை கிடையாது. இன்கேஸ் அவங்க வந்து ஒரு நாள் தங்கணும் அப்படின்னாங்கன்னா தே கேன் அப்ளை விசா ஆன்லைன். சிங்கப்பூர் எம்பசியில் இங்கே அப்ளை பண்ணாங்கன்னா தே கிவ் அ விசா ஃபார் 72 hours. அங்கே போய் அப்ளை பண்ணிவிட்டு தே கேன் கோ அரவுண்ட் அண்ட் கம் பேக். ஓ, சூப்பரான ஐடியாவாக இருக்குது. ஸோ சப்போஸ் நான் இங்கேருந்து வந்து சிங்கப்பூர் போயிட்டு ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி விசா வாங்கிட்டு ஒரு நாள் சிங்கப்பூர் சுற்றி பார்த்துட்டு அடுத்த ஃப்ளைட் எடுத்து நம்ம இதுக்கு போயிடலாம், சென்னை போயிடலாம். ஓ, இந்த மாதிரி ஐடினரி பண்ணி தருவீங்களா? சப்போஸ் இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, இப்போ நீங்கள் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா யூகே அவாய்ட் பண்ணி போகிறவங்க எல்லாமே எமிரேட்ஸ், எத்திஹாத், கத்தார் அப்படின்னு தான் போவாங்க. எமிரேட்ஸில் நீங்கள் 3 நாள் ஸ்டே பண்ணிட்டு போகலாம், தோஹாவில் ஒரு 4 நாள் ஸ்டே பண்ணிட்டு போகலாம், எத்திஹாத்தில் அபுதாபியில் ஒரு 4 நாள் ஸ்டே பண்ணி நீங்கள் துபாயெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அந்த பேக்கேஜையும் எடுத்துகிட்டும் போகலாம். ஸோ அதெல்லாம் நாங்கள் பண்ணி கொடுப்போம். நாங்கள் 3 நாள் உங்களுக்கு காஸ்ட் வந்து சேமாக தான் இருக்கும். யூரோப், மிடில் ஈஸ்டில் உள்ள இந்த 3 கண்ட்ரிஸ், தென் சவுதி அரேபியாவில் போகிறவங்களும் பண்ணலாம். ஆமாம், அது ஒரு நல்ல விஷயம். நம்ம இப்போ யூஎஸ் கனடாலேருந்து போகும்போது ஏன்னா நம்ம ஒரு ஸ்டாப் ஓவர் எடுத்துகிட்டு ஒன் டே வந்து சுற்றி பார்த்துட்டு, ஏன்னா தனியாக அதுக்கு ஃப்ளைட் சார்ஜ் போட்டு போகிறது ரொம்ப அதிகமாகும். இப்போ ஒரே ஃப்ளைட் சார்ஜில் இந்த மாதிரி ஒரு நாள் சுற்றி பார்த்துட்டு போகிறது வந்து ஒரு நல்ல ஒரு பாயிண்ட். நிறைய பேர் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்ட் டைமாக பார்க்கும்போது இது ஒரு ட்ரெண்டிங்காகவே போயிட்டுருக்கு. ஸோ நம்ம ரீல்ஸு ஷார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து துபாய், அபுதாபி, சிங்கப்பூர் ஒரு நல்ல ஆப்ஷன். இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்காது. இப்போ நாங்கள் நிறைய பேருக்கு இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் துபாய் ஸ்டாப் ஓவர் எடுக்கிறாங்க. 3 days 4 days எடுத்துகிட்டு போவாங்க. 3 நாள் 4 நாள் கரெக்டாக இருக்கும். அவங்களோட காஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி வரும்னா ஒரு $200 $250 பெர் டே தான் ஒருத்தருக்கு 2 பேருக்கு சேர்ந்தே வரும். ஒரு $1200 $1300 4 நாள் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் எல்லாத்தையும். ஸோ புர்ஜ் கலிஃபாவோட அந்த மேலே போயிட்டு வர்றது, சஃபாரி, அபுதாபி ஒன் டே டூர், பார்க்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்தேன். டெசர்ட் சஃபாரி எல்லாமே வந்து பேக்கேஜாகவே பண்ணி கொடுக்கலாம். தனியாகவே ஒரு 1200 1300 தான் வரும். 4 நாள் தங்குனீங்கன்னா காலையில் சாப்பாடு, மதியம் மட்டும் நம்ம வெளியே பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். டின்னரோட சேர்த்தே வந்துடும். ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் பண்ணி உங்களை திருப்பி ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிடுவாங்க, ஹோட்டல் அக்காமடேஷனோட சேர்த்து. சப்போஸ் யாருக்கா பிளான் இருக்குது, இப்போ ட்ரிப்பு போகிறீங்க, இப்போ ஸ்கூல் லீவில் ட்ரிப் போகிறீங்கன்னா இந்த மாதிரி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இது நல்ல ஆப்ஷன். ஏன்னா தனி ஃப்ளைட் டிக்கெட் கிடையாது, போகிற வழியில் ஒரு ஸ்டாப் ஓவர் எடுக்க போகிறோம், அண்டு பேக்கேஜோடு கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நம்ம நிறைய உரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எங்கெங்கே சுற்றி பார்க்க போகிறோம், எங்கே தங்க போகிறோம், இந்த மாதிரி விஷயம் டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. ஏர்போர்ட் டு ஏர்போர்ட் உங்களுக்கு வந்து ட்ராவல் இதுக்குமே அக்காமடேட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப நல்ல விஷயம். எனக்கு இதில் ஒரே ஒரு டவுட்டு தான் இருக்குது பிரகாஷ் ப்ரோ. இப்போ நம்ம வந்து நான் இப்போ வந்து இங்கே நான் போகும்போது ஒரு 5-6 போட்டியே தூக்கிட்டு போவோம், இப்போ ஃபேமிலியாக போகும்போது இதெல்லாம் அங்கே செக் அவுட் பண்ணி திரும்ப செக்இன் பண்ணுமா, இல்லைனா த்ரூ ஆகிடுமா? 4 நாள் பிரேக் எடுக்க சொல்ல செக் அவுட் பண்ணி தான் செக்இன் பண்ணணும். இப்போ 2 பேக்கேஜ் எல்லாத்துக்குமே அலவுட் இருக்கும். மேக்ஸிமம் 2 பேக்கேஜ் வரும். இப்போ எமிரேட்ஸ் எடுத்தீங்கன்னா, இப்போ லுஃப்தான்சானா 0 இல்லை 1 பேக் வரும். இப்போ நம்ம பிக்கப் சர்வீஸ் எடுத்தோம்னா அவங்களே வந்து உங்களுக்கு ஹோட்டலில் எடுத்து பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணி எல்லாமே ஃபுல் சர்வீஸ் இருக்கும். இதில் வச்சுட்டு போகணுன்னு அவசியம் இல்லை, நீங்கள் கையோடு எடுத்துகிட்டு வந்துடும். ஏன்னா 4 நாள் தங்க சொல்ல உங்களுக்கு வேண்டிய ஐட்டம் பேக்கில் வச்சுருப்பீங்க, நீங்கள் அங்கே வச்சுட்டு வர முடியாது. ஸோ சிங்கப்பூர்லேயும் இந்த ஆப்ஷன் இருக்கா? மிடில் ஈஸ்ட் சொன்னீங்க, யூரோப் சொன்னீங்க, சிங்கப்பூர்லேயும் இது பண்ணலாமா? ஸ்டாப் ஓவர் எடுத்து அந்த பேக்கேஜ் இருக்கா? பண்ணலாம். சிங்கப்பூரில் 2 நாள் போதும் பார்க்குறதுக்கு, ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. அது சிங்கப்பூர் வந்து நீங்கள் நம்ம தமிழ் பேசுகிறவங்க நம்ம இறங்கினோம்னா அங்கேயே தமிழ் பேசுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. இறங்குனீங்க டாக்ஸி எடுத்து நீங்களே செல்ஃபாகவும் பண்ணிக்கலாம். யூ கேன் டூ இட் எனி திங் யூ வாண்ட். சிங்கப்பூர் வந்து இருக்கிறதுல சின்ன ஒரு ரொம்ப ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி இல்லையா, சின்ன கண்ட்ரி, பட் எல்லாமே வந்து செல்ஃபாகவே நீங்கள் பண்ணால் பண்ணிக்கலாம். ஆமாம், சிங்கப்பூரம் வந்து நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது ஒரு செகண்ட் தமிழ்நாடு மாதிரி தான். ஸோ எங்கே பார்த்தாலும் வந்து தமிழ் மொழி வந்து அங்கே இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ வெஸ்ட் கோஸ்ட்டில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ட்ரை பண்ணுறவங்க நீங்கள் கண்டிப்பாக சிட்டி ஏர் ட்ராவல்ஸில் சப்போஸ் நீங்கள் ஸ்டாப் ஓவர் எடுத்து இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ஒரு நாள் குழந்தைங்களோட ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணணுன்னா ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கண்டிப்பாக நம்ம இங்கேருந்து இந்தியா போகிறோம், இந்தியாவிலேருந்து திரும்ப வரோம். ஸோ இது வந்து ட்ரெடிஷனாக இருந்தது வந்து கடந்த ஒரு 5 வருஷம் மாறிடுச்சு. ஸோ இங்கேருந்து இந்தியா போகும்போது ஸ்டாப் ஓவர் எடுத்து எல்லாருமே சுற்றி பார்த்துட்டு அங்கே உள்ள என்னென்ன விஷயங்களோ வாங்கிட்டு தான் போகிறாங்க. ஸோ நீங்கள் பேக்கேஜ் ப்ரொவைட் பண்ணும்போது இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நிறைய ஹெட்டேக் எங்களுக்கு வந்து குறையுது, அங்கே போய் என்ன பண்ண போகிறோம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம். இன்னொரு இது இருக்குது. இப்போ நீங்கள் ஃப்ளைட் புக் பண்ண சொல்லியே பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எமிரேட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எமிரேட்ஸ் வந்து இப்போ நியூயார்க்கில் இருந்தோ ஜேஎஃப்கேலேருந்து எடுத்திங்கன்னா ஒரு ஃப்ளைட் வந்து மிலான் வழியாக போகும், மிலான் துபாய் வழியாக போகும், ஒன்று வந்து ஏத்தன்ஸ் வழியாக போகும். ஏத்தன்ஸில் ஸ்டாப் ஓவர் இருக்கும். இன்கேஸ் வந்து அவங்க யூஎஸ் சிட்டிசனோ கனேடியன் சிட்டிசன் இருந்தாங்கன்னா உங்களுக்கு வீசாவும் தேவை கிடையாது அந்த கண்ட்ரிக்கு போகிறதுக்கு.
ஸோ தே கேன் டூ அ ஸ்டாப் ஓவர் தேர் அண்ட் தென் சுற்றி பார்த்துட்டு அப்படியே அடுத்த நாள் ஃப்ளைட்டை ஏறி துபாய் போய்ட்டு துபாயிலேருந்து சென்னைக்கு போயிட்டு ரிட்டர்னில் கூட நீங்கள் போத் சைடும் ஸ்டாப் ஓவர் எடுக்கலாம். ஸ்டாப் எடுத்துக்கலாம். ஓ ஆமாம், சூப்பர். உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. அது டிபெண்ட்ஸ் நம்மளோட கன்வீனியன்ஸை பொறுத்து என்ன வேணுமோ அது பண்ண முடியும். க்ரீஸ்லாம் பார்க்க வேண்டிய ஒரு கண்ட்ரி. ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன். நீங்கள் யூஎஸ் அண்ட் கனடியன் சிட்டிசனாக இருக்கும்போது உங்களுக்கு நிறைய கண்ட்ரீஸில் வந்து உங்களுக்கு வந்து வீசா ஃப்ரீ ஸ்டேட்டஸ் இருக்குது இல்லையா. நீங்கள் அந்த ஒரு பாஸ்போர்ட் வச்சு இட்ஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் பாஸ்போர்ட். எல்லாருக்குமே தெரியும் சிங்கப்பூர் பாஸ்போர்ட் தான் இருக்கிறதுல உலகத்திலே வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் பாஸ்போர்ட். ஸோ நிறைய கண்ட்ரிஸ் வந்து அவங்க வீசா ஃப்ரீ கொடுத்துட்ருக்காங்க. ப்ளஸ் வந்து யூஎஸ் கனடாவும் நிறைய கண்ட்ரிஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த மாதிரி தேர்ட் பர்சனோட நம்ம பேசும்போது தான் வந்து அந்த ஆப்ஷன்லாம் தெரியும். இப்போ நம்ம ஆன்லைனில் புக் பண்ணும்போது இது எல்லாமே மிஸ் பண்ணிடும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பிரகாஷ் ப்ரோ. இப்போ சிங்கப்பூர் பாஸ்போர்ட் சொன்னோன்னு தான் என்னென்ன வந்தது என்னென்னா, இப்போ இங்கே யூஎஸ்லேயே சிங்கப்பூர் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ் நிறைய இருப்பாங்க, இந்தியா போகிறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு லண்டன் வழியாக போனாங்கன்னா இடிஏ தேவையில்லை. ஸோ இடிஏ வந்து இப்போதைக்கு அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் யூஎஸ் கனேடியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான். அதுவும் இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம். என்னென்னா டூவல் சிட்டிசன் வச்சுருப்பாங்க. சிலவங்க யூகே பாஸ்போர்ட்டும் வச்சுருப்பாங்க, யூஎஸ் பாஸ்போர்ட்டும் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து என்ன, சில டைம் நம்ம இந்தியனில் வந்து நிறைய பேர் யூகே பாஸ்போர்ட் வச்சுருப்பாங்க முன்னாலே. அவங்களுக்கு வந்து தேவை கிடையாது இடிஏ. சூப்பர் பிரகாஷ் ப்ரோ. நிறைய விஷயங்கள் இன்றைக்கி வந்து நான் உண்மையாகவே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். டிரான்சிட்னு ஆரம்பித்து ஒரு உலகத்தையே சுற்றி வந்து நிறையா விஷயங்கள் எங்களுக்கு வந்து சொல்லிட்டீங்க. ப்ளஸ் வந்து டீல்ஸ் அது ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ ஜனவரி 2nd வீக் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இன்னொரு வந்து ஓப்பன் சீக்ரெட் சொல்லியிருக்காங்க. ஏர் இந்தியா வந்து ஒரு டீல்ஸ் வரப்போகுது 24 and 25 வரப்போகுது. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் பிரகாஷ் ப்ரோ சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் பார்க்குறவங்க நீங்கள் வந்து ஊருக்கு போகிறோம், இந்தியா ட்ராவலார் எங்கேயோ ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா இது ஒரு சரியான சந்தர்ப்பம். நீங்கள் சிட்டி ஏர் ட்ராவலில் செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ ப்ரைஸ் இருக்குன்னு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ஆன்லைன்லேயும் செக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இவங்களோட ப்ரைஸ் கொட்டேஷன் வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. அது நீங்கள் செக் பண்ணாலே தெரியும். இன்னொன்று மேஜர் வந்து எல்லாருமே ட்ராவலுக்கு முன்னால் வந்து அவங்க பாஸ்போர்ட்டையும் செக் பண்ண சொல்லணும். ஏன்னா பாஸ்போர்ட் வேலிடிட்டி இருக்கான்னு பார்க்கணும். சில டைம் லாஸ்ட் மினிட்ல தான் பார்ப்பாங்க, பாஸ்போர்ட் வேலிடிட்டி இருக்காது 6 மாதம். அதை மட்டும் நம்ம எப்போவுமே ரிமைண்ட் பண்ணுவோம். பட் நிறைய நம்ம ரைட்டிங்கில் சொல்லியிருப்போம், மறந்துடுவாங்க. யூஎஸ்க்கு வர சொல்ல தேவைப்படும் 6 months தேவைப்படும். அதுவும் இல்லாமல் இங்கேருந்து யூஎஸ் பாஸ்போர்ட் வச்சுருந்தாலும் இந்தியாவுக்கு போகிறதுக்கு 6 months வேலிடிட்டி வேணும். மினிமம் ரிக்குவயர்மெண்ட் அது. ஆக்சுவலாக ஓசிஐ இருந்தாங்கன்னா 3 months ஓகே அப்படிம்பாங்க ஓசிஐ ஹோல்டர்ஸ்க்கு. ஆனால் நம்ம வந்து வி ஹேவ் டு பி வெரி எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல் இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனில். நம்ம வந்து நெக் ஆஃப் த மொமெண்ட் இன்றைக்கி டிக்கெட் புக் பண்ண சில 6 மாதத்துக்கு மேலே இருக்கும். நம்ம ட்ராவல் வந்து ஜூலையில் இருக்கும், அப்போ வந்து வேலிடிட்டி இருக்காது. நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி தெரிஞ்சிட்டோம். ரொம்ப குறைந்த நேரத்தில் இவ்வளோ விஷயங்கள் வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்டு வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து பிரகாஷ் ப்ரோ எப்போ அவங்கள்ட்ட பேசினாலும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஸோ நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். ஸோ இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது நிறைய நம்ம சேவ் பண்ணலாம். அதுதான் ரொம்ப முக்கியம். எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க பாருங்கள், நிறைய சேவ் பண்ணி நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இப்போது நிறையா பேர் அதை பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் பிரகாஷ் ப்ரோ. உங்களுக்கும் உங்கள் டீமுக்கும் மீண்டும் ஒரு முறை கிறிஸ்மஸ் அண்டு புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கு. நன்றி பிரேம். உங்களுக்கும் ஆர்த்திக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அண்ட் பெஸ்ட் விஷஸ். நீங்கள் நல்லா பண்ணுறீங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் பிரகாஷ் ப்ரோ.